அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கு நம்ம 6வது ஹதீஸை பார்க்க போறோம். நாம் நேர்வழி அடைய யாரை பின்பற்ற வேண்டும்? கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்ஹாபி கன்னுஜூமி ஃபபி ஐயிஹிம் இக்குததைத்தும் நிஹுததைத்தும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வென்றுள்ளார்கள், என்னுடைய தோழர்கள் சஹாபாக்கள் நட்சத்திரத்தை போன்றவர்கள், எனவே அவர்களில் யாரை பின்பற்றினாலும் நேர்வழியை அடைந்து விடுவீர்கள். இப்ப இந்த ஹதீஸ நம்ம பிரிக்க போறோம். கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இது எப்பயும் போல பிரிச்சிட்டோம். இதுக்கு என்ன அர்த்தம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நவின்றுள்ளார்கள். இப்ப அஸ்ஹாபி, அஸ்ஹாபின்னா என்னுடைய தோழர்கள். அஸ்ஹாபியோட அசலு என்னவா இருக்கும்? சஹாபா அப்படின்னு அர்த்தம். சஹாபானா சஹாபாக்கள், அஸ்ஹாபிங்கிறதுனால தோழர்கள் அப்படின்னு வந்துருக்கு. கண் நுஜூமி, கண் நுஜும், நுஜும்னா நட்சத்திரம் அப்படின்னு அர்த்தம். இப்ப கண் நுஜூமி நட்சத்திரத்தை போன்றவர்கள். ஃபபி ஐயிஹிம், எனவே அவர்களில் இக்குததைத்தும் யாரை பின்பற்றினாலும் இஹுததைத்தும் நேர்வழி அடைந்து விடுவீர்கள். இப்ப இந்த ஹதீஸ் முடிஞ்சிச்சு. அடுத்த ஹதீஸ்க்கு போகும். சொர்க்கத்தின் திறவுகோல் எது? கால நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்ஸலாத்து மிஃப்தாஹுல் ஜன்னா. இப்ப கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நவின்றுள்ளார்கள். அஸ்ஸலாத்து, ஸலாத்னா தெரியும் நமக்கு, தொழுகை. இங்க தொழுகையாகிறதுன்றது, தொழுகையாகிறது. மிஃப்தாஹு, மிஃப்தாஹுன்னா சாவி அப்படின்னு அர்த்தம். மிஃப்தாஹு சாவியாகும். அல் ஜன்னா, ஜன்னானா நமக்கு தெரியும் சொர்க்கம். இப்ப தொழுகையாகிறது சொர்க்கத்தின் சாவியாகும். இப்ப இதுக்கும் ஈஸியா ஹதீஸுக்கு அர்த்தம் வச்சுட்டோம். அடுத்து, இஸ்லாத்தின் கட்டிடத்தை இடிப்பவர் யார்? கால நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்ஸலாத்து இமாதுத்தீனி ஃபமன் அகாமஹா ஃபகத் அகாமத்தீனி வமன் தரக்கஹா ஃபகத் ஹதமத்தீனி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வென்றுள்ளார்கள், தொழுகையாகிறது தீனுடைய இஸ்லாத்தின் தூண்களாகும். எனவே அதை யார் நிலைநிறுத்தினாரோ அவர் தீனை நிலைநிறுத்தி விட்டார். மேலும் யார் தொழுகையை விட்டு விட்டாரோ அவர் தீனையே இடித்து விட்டார். இப்ப இதுக்கு ஹதீஸ்க்கு அர்த்தம் வைக்க போறோம். கால நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நவின்றுள்ளார்கள். அஸ்ஸலாத்து, ஸலாத்னா நமக்கு தெரியும் தொழுகை, தொழுகையாகிறது. இமாதுத்தீனி, தீனுடைய தூண்களாகும். ஃபமன் அகாமஹா, அதை யார் நிலைநிறுத்தினாரோ, எனவே அதை யார் நிலைநிறுத்தினாரோ அகாமத்தீனி, தீனை நிலைநிறுத்தி விட்டார். இப்ப இதை வச்சுட்டோம். இப்ப அடுத்து, ஃபமன் தரக்கஹா, யார் தொழுகையை விட்டு விட்டாரோ, மேலும் யார் தொழுகையை விட்டு விட்டாரோ ஃபகத், அவர் ஹதமத்தீனி, தீனையே இடித்து விட்டார். இன்னைக்கு 3 ஹதீஸுக்கு நம்ம பொருள் வச்சிருக்கோம். இதெல்லாம் நமக்கு பேசிக்கா உள்ள வார்த்தைகள் தான். இப்ப பாருங்க, சலாத்துன்னா தொழுகை நமக்கு தெரியும், மிஃப்தாஹு சாவி, ஜன்னன்னு ஜன்னத் சொர்க்கம் நமக்கு தெரியும். இதுலயும் அப்படிதான், தீன்னா மார்க்கம், சலாத்து தான் தொழுகை, இமாது, இமாதுன்னா தூண் அப்படின்னு அர்த்தம். இப்ப ஃபமன்ங்கிறது இருக்கு. ஃபமன்னா வண்ணுன்னா யாருன்னு சொல்லியிருந்தோம், ஃபமன்னாலும் யார் அப்படின்னு தான் அர்த்தம். இந்த மாதிரி நமக்கு பேசிக்கான வார்த்தைகள்ல முதல்ல கண்டுபிடிச்சு வச்சுக்கிட்டோம்னா அடுத்தடுத்து நமக்கு ஈஸியா நம்ம அர்த்தம் வச்சிடலாம். இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கான ஹதீஸுக்கு நம்ம அர்த்தம் வச்சாச்சு. இதுல உங்களுக்கு புரியல, டவுட் அந்த மாதிரி ஏதாவது இருந்தாலும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.